ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காராமணி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காராமணியை ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு இன்னொரு விசில் தம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு குக்கரில் காராமணி போட்டிருக்கோம். விசில் வரட்டும். ஒரு விசில் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம இந்த சைடு வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி உடனே அப்படியே அரிஞ்சு போடுறதுனால ஃபுல்லாக கழுவி வச்சுருக்கோம். கத்திரிக்காயும் நம்ம தண்ணியில் போட வேண்டியதில்லை, அப்படியே அரிஞ்சு நம்ம கடாயில் போட்டு சேர்த்து வதக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா கத்திரிக்காய் அரியும் போது தண்ணியில் போட்டு உடனே செய்கிற மாரி இருந்தால் நம்ம தண்ணியில் போட தேவையில்ல. நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து செய்கிறோன்னா நம்ம மொத்தமாக அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படின்னா மட்டும் நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அறிய நம்ம சமைக்க போகிறதுனால நம்ம அது மாதிரி செய்ய தேவையில்ல. இல்லைன்னா அது கருத்துரும். அரிஞ்சு ஒரு 5 நிமிஷத்தில் கத்திரிக்காய் கலர் மாறிடும். அதனால தான் தண்ணியில் போடுவாங்க. இப்போ நம்ம உடனே செய்ய போகிறதுனால நம்ம அப்படியே எல்லாத்தையும் அரிஞ்சு மட்டும் கழுவி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ உடனே ஒன்று ஒன்றா போட்டு சேர்த்துட்டே இருக்க போகிறோம் வாங்க. கடாய் வச்சாச்சு. கடாயில் குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். தேவையான கடுகு சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சுருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. கடுகு பொரியட்டும். அதுக்காட்டி நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சிடலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். குக்கர் ஒரு விசில் வந்துடுச்சு. அதோட ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம அது வதங்கி முடித்த உடனே அதுக்காட்டி இது உள்ளே இது வெந்துட்டு இருக்கும். அடுத்து நம்ம தக்காளி அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சிட்டோம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிடலாம். தக்காளி வதங்கி முடிச்ச உடனே நம்ம கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் தக்காளியும் வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம புளியில் ஆல்ரெடி கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம புளி கரைக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். நல்லா வதங்கிட்டோம். புளி கரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் நான் வீட்டிலே அரைக்கிறது. எந்த ஒரு வெளி மிளகாத்தூளும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வீட்டிலே எல்லா மசாலையும் போட்டு கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். நான் 1 கிலோ 900க்கு சேல்ஸ் பண்ணுறேன். ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். காராமணி கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருக்கு. இப்போ நம்ம கத்திரிக்காய் வரைஞ்சிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி வச்சுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுப்போம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி மிளகாத்தூள் புளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம குக்கரில் வெந்திருக்கோம். அதுக்காட்டி வெந்திருக்கோம். விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 1 ஹவர் ஊறிச்சு. ஒரு விசில் தான் வச்சேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக மசிஞ்சு வெந்திருக்கு நல்லா. இது மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கும் கேஸ் சேவ் ஆகும். ஒரே ஒரு விசில் வச்சுட்டு 2வது விசில் உள்ளே வச்சுட்டு அந்த விசில் நம்ம அதுக்காட்டியும் வதங்கிறதங்காட்டியும் இது வந்து வெந்துடும், உள்ளே வெந்துடும். அடுத்து நம்ம இது சேர்த்துக்கலாம். வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா சத்து தான், வேஸ்ட்டு கீழே ஊற்ற வேண்டாம். அதனால தான் நான் கரைச்சல் கொஞ்சம் கம்மியாக கரைச்சிருக்கேன். இந்த தண்ணியை சேர்த்துனோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகாது சத்து. அந்த அந்த காராமணியோட சத்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். கீழே ஊற்றினோம்னா டேஸ்ட்டும் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்பு கூட்டி வச்சுக்கிற குழம்பு ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வேகாதெல்லாம் நினைக்காதீங்க, புளி பட்டதுனால அது வந்து வதங்கிச்சு. கத்திரிக்காய் ஒரு கொதிக்கும் போதே நல்லா வெந்துடும். இது கூட இந்த பருப்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதி வந்துடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. மிளகா வெடிப்பு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா குழன்னு வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்து குழன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஓப்பனில் கொதிக்கட்டும். கொதித்து முடித்த உடனே நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், சுவையான காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.